பட்டறிவு, இவைகளில் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது பகுத்தறிவு. பகுத்தறிவு உள்ளவன் தான் மானசனா வாழ முடியும். நூலறிவு சில காரியங்களுக்கு பயன்படும், பட்டறிவு சில காரியங்களுக்கு பயன்படும். ஆனால் பகுத்தறிவு சயின்ஸ், அது அறிவியல் தொடர்பானது. பகுத்து பார்ப்பது, இது சரி இது தவறு என்று பகுத்து பார்ப்பது. அதற்கு முதல் எழுத்தறிவு வேணும். பகுத்தறிவுக்கு முதல்ல எழுத்தறிவு வேணும். அப்படின்னா எல்லாரும் படிக்கணும். பகுத்தறிவு உள்ளவன் தான் மானஸ்தனாக வாழ முடியும். ஒருவன் சுயமரியாதை இழந்துவிட்டு அது வாழுகிற வாழ்க்கை ஒரு விலங்குத்தனமான வாழ்க்கை. புத்தர் சொல்வார், படிக்காத மனிதர்கள், படிக்காத மனித உடல் விலங்குகளை போல் வளர்கிறதுன்னு சொல்லுவார். விலங்குகளை போல் வளர்கிறது படிக்காத உடம்பு அப்படின்னு புத்தர் சொல்லுவார். மனிதர்களுக்கு சுயமரியாதை மிக முக்கியம். பெரியார், உலகத்தில் பெரியார் தான் எடுத்துக்கொண்ட பணிகளில் சுயமரியாதை தான் மிக மையமாக வைத்து அவர் உழைத்தார். எதையும் எதிர்பார்க்காத மனிதர். நான் வியந்து போவேன். ஒரு மிகப்பெரிய செல்வ குடும்பத்தில் ஒரு முதலாளித்துவ குணம் இல்லாத ஒரு தலைவராக வளர்ந்தவர். அதான் மிக முக்கியமானது. பணம் சேர 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 அது ஒரு குணத்தை உருவாக்கும். பணத்திற்கு டெபனிஷன் சொன்னான். மணினா பணம்னா என்ன? உனக்கு ஒரு பொருள் இருக்குல்ல, லைட்டுன்னா என்ன, ரேடியோன்னா என்ன, மேடை என்னன்னு உனக்கு அதுக்கு பணத்துக்கு ஒரு மேதை சொல்றான் பொருள். மணி டஸ் வாட் மணி டஸ், அதான் பணத்துக்கு பொருள். பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம். பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் அப்படின்றான். ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்த மனிதர் சிறிதளவு கூட செல்வம் உருவாக்குகிற ஒரு குணம் இருக்குது. ஒரு குணம், ஆதிக்க குணம், மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ற குணம். அந்த குணம் இல்லாமல் மனிதர்களோடு வாழ்ந்து சக மனிதர்களாக வாழ்ந்து மடிந்த அந்த மேதை, கடவுள் இல்லை என்கிறவன் 40 வயதில் செத்து கடவுள் இருக்கிறவன் என்பவன் 40 வயதில் செத்து போகிறான். கடவுள் இல்லை என்று சொன்ன நம் மேதை 95 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். இந்த உதாரணம் போதும். பயமுறுத்தலாம், கடவுள் நிச்சயம் செத்து போடுகின்றான். அட முண்டம், பெரியார் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார். அயோக்கியர்களை. தோழர்களே, பகுத்தறிவை வலியுறுத்தும் வகையில் பாட்டு. தோழர்களே, ஜாதிகளா நல்ல பாட்டு நாங்கள் பாடுறோம். பாடுமா
Thank you.